கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். For a brief moment I abandoned you, but with deep compassion I will bring you back. ஐசாயா 54:7. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? லியா அவனோட வகுப்புல ரொம்பவே புத்திசாலியான மாணவியா இருந்தாளா. அவ எப்பவுமே முதல் மதிப்பெண் தான் எடுப்பாளா. அவளுடைய ஆசிரியர் கிரேஸ் ரொம்பவே பாராட்டுவாங்களா. ஒரு காலாண்டு தேர்வுல லியாவின் வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டதா. அவளுடைய மனம் கலங்கியதுனால படிப்புல கவனம் செலுத்த முடியவில்லையா. முக்கியமான தேர்வுல அவ தோல்வி அடைந்தாளா. மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்ட போது லியா ஆசிரியரை பார்த்தாளா. அவங்க ஆசிரியர் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அவன் நினைத்தாளா. ஆனா ஆசிரியர் அமைதியா இருந்தாங்களா. எதுவுமே பேசாம பாடத்தை தொடங்கினாங்களா. லியாவின் இதயம் உடைந்ததா. அவங்க என்னை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ மனதில் நினைத்தாளா. சில நாட்கள் அவளுடைய ஆசிரியர் அவகிட்ட தனியா பேசவே இல்லையா. லியா ரொம்பவே தனிமையாகவும் மறக்கப்பட்டவளாகவும் உணர்ந்தாளா. ஒரு மாலை நேரம் பள்ளி முடித்துட்டு வீட்டுக்கு செல்றதுக்கு முன்னாடி கிரேஸ் ஆசிரியர் அவளை அறைக்கு அழைத்தாங்களா. அவ பயந்துகிட்டே உள்ள சென்றாளா. லியாவுக்கு ஆசிரியர் ஒரு புதிய நோட்டு புத்தகத்தை கையில கொடுத்தாங்களா. அவங்க மெதுவா சொன்னாங்களா, லியா, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். நான் உன்னோட பேசல, ஏன்னா நீ இந்த தோல்வியை விட ரொம்பவே வலிமையானவன் சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் உன்னை கைவிடல, சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. லியாவோட கண்கள்ல கண்ணீர் நிரம்பிச்சா. தோல்வி முடிவு இல்ல, அது இடையில வர ஒரு நிறுத்தம் தான். நான் உன்னை மீண்டும் உயர்த்த உதவுவேன்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொன்னாங்களா. அந்த நாளிலிருந்து கிரேஸ் ஆசிரியர் பள்ளி முடிந்த பிறகு அவளுக்கு தனியா கற்றுக் கொடுத்தாங்களா. லியா முந்தியதை விட அதிகமான மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றாளா. அவ அப்பதான் புரிந்து கொண்டாளா, நம்ம ஒரு வாட்டி கைவிட்டது போல தோன்றினாலும் அன்பும் இரக்கமும் இறுதியில நம்ம மீண்டும் சேர்த்துக்கொள்ளன்னு சொல்லிட்டு. சில நேரத்துல தேவன் மௌனமா இருப்பது போல தோன்றலாம், ஆனா அவர் இரக்கம் மிகுந்தவர். சரியான நேரத்துல நம்ம மீண்டும் அணைத்துக் கொள்வார். ஆமென்.